அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சில இம்பார்ட்டன்டான ஸ்டாக் நியூஸ் பத்தி தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஒன் பை ஒன்னா இந்த வீடியோல நம்ம தமிழ்ல வந்து பார்ப்போம். நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க பைனான்சியல் அட்வைசர் ஒரு தடவை செக் பண்ணிட்டு, உங்க ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏத்த மாதிரி உங்க இன்வெஸ்ட்மென்ட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். நான் கலெக்ட் பண்ண டேட்டாவ இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு நானு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் தமிழ்ல நீங்க ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நீங்க லேர்ன் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, நம்ம யூடியூப் சேனலோட கன்டென்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாரும் இந்த கன்டென்ட்ட வந்து ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துட்டு, நம்ம வீடியோவ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. நான் ஒரு சேலஞ்ச் எடுத்திருக்கேன். கம்மிங் இண்டிபெண்டன்ஸ் டேக்குள்ள அதாவது 15/8/2025க்குள்ள 1000 சப்ஸ்கிரைபர ரீச் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்ல இந்த யூடியூப் சேனல் வந்துட்டு ரன் பண்ணிட்டு இருக்கேன். பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம வின் பண்றோமா? இல்ல லூஸ் பண்றோமா? அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் கம்பெனியோட ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஸ்யூ பேங்க் செக்டார் ஓகேங்களா? இந்த பேங்க் செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 5% வந்து என்னன்னா, எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து என்னன்னா ஓரளவுக்கு ஏறி இருக்கு. கனரா பேங்க் அண்ட் இந்தியன் பேங்கோட Q1 ரிசல்ட்டுமே வந்திருந்தது. இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரொம்பவே நல்லா இருந்தது. அதனால இந்த 2 ஸ்டாக்ஸுமே இன்னைக்கு இன்ட்ராடேல கிட்டத்தட்ட ஒரு 5% அளவுக்கு என்னன்னா ஏறி இருந்தது. யாரெல்லாம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்றத ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா என்கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா, கனரா பேங்க் வந்து என் ஹோல்டிங்ஸ் வந்து நான் வந்து வச்சிருக்கேன். ஓகேங்களா? கனரா பேங்க் வந்து எவ்வளோ எந்த அளவுக்கு Q1 ப்ராஃபிட் வந்து குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, கிட்டத்தட்ட 4,752 கோடி அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரிப்போர்ட் வந்து குடுத்துருக்காங்க. 22% வந்துட்டு இவங்க இயர் ஆன் இயர்ல நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுவே இந்தியன் பேங்க் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 24% வந்துட்டு இயர் ஆன் இயர்ல லாஸ்ட் இயர் இந்த சேம் குவார்ட்டர்ல பார்க்கும்போது, இந்த வருஷம் 24% அளவுக்கு ஏறி இருக்கு. இதனால இந்த பாசிட்டிவ் நியூஸ்னால இந்த பிஎஸ்யூ பேங்க்கான இந்த 2 பேங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? இதுல யாராவது என்னன்னா டெக்னிக்கலா ஏதாவது பிரேக் அவுட் நடந்திருக்கு. அந்த மாரி வந்து என்னன்னா ஒரு ஷார்ட் டெர்ம்ல ஏதாவது நீங்க ஒரு அனலைஸ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்டின்னா, நீங்க என்ன பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் ஓட ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து என்னன்னா மார்க்கெட்ல என்னன்னா ரெட்யூஸ் ஆயிருக்கு. ஏன் அப்டின்னு வந்து நம்ம பார்க்கும்போது, கோல்ட்மேன் சாட்ஸ் வந்து நான் பார்த்தீங்கன்னா, ஒரு குளோபலான ஒரு பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டவுன்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவதுன்னா பை ரேட்டிங்ல இருந்துட்டு நியூட்ரல் ரேட்டிங்க்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க குடுத்துருக்காங்க. ரெட்யூஸ்டு டார்கெட் பிரைஸும் என்ன பண்ணியிருக்காங்க, ரெட்யூஸ் பண்ணியிருக்காங்க. ரூ. 5,500 பெர் ஷேர் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதுவே இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, பை ரேட்டிங்ல வந்துட்டு ரூ. 6,970 வரைக்கும் என்ன பண்ணியிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 21% அளவுக்கு ரெட்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஐஎக்ஸ் ஷேர் ஓகேங்களா? இன்னைக்கு ரொம்ப ஹாட் நியூஸே வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, ஐஎக்ஸ் ஷேர் இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். ஆக்சுவலா இது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்துட்டு ஏன் இதனால வந்து என்னன்னா குறைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து 27% வரைக்கும் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கு, இன்னைக்கு வந்து இன்ட்ராடேல வந்து என்னன்னா குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 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 1:4 அந்த அளவுக்கு என்ன பண்ட்டாங்க, இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு ரெட்யூஸ் ஆயிடுச்சு. யார் யாரெல்லாம் வந்து என்னன்னா ஒரு பெரிய அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி வச்சிருந்தீங்களோ, பெரிய லாஸ் கண்டிப்பா உங்களுக்கு என்னன்னா இருந்திருக்கும். கிட்டத்தட்ட இன்னைக்கு ரூ. 140 கீழயும் வந்துட்டு ஆனா அந்த ஷேர் பிரைஸ் என்னன்னா இதுவாயிடுச்சு. ஓகேங்களா? ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, சிஇஆர்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரெகுலேட்டரி கமிஷன் அந்த எலக்ட்ரிசிட்டி போர்டோட ரெகுலேட்டரி கமிஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மார்க்கெட் கப்ளிங் அப்படின்ற ஒரு ஆர்டர் என்ன பண்ணியிருக்காங்க, பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஆக்சுவலி இதுல வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இவங்களுடைய அந்த பிரைஸ் வேல்யூ இருக்கும் பாத்தீங்களா, எக்ஸ்சேஞ்சோட இந்த எனர்ஜியோட இந்த எக்ஸ்சேஞ்சோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காமனைஸ் பண்ணணும். அவங்க வந்து என்ன அதுக்குன்னு ஒரு சில ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொண்டுட்டு வரணும். இந்த காமன் பிரைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, மத்த எல்லா எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் அந்த ஷேர்ஸ் அந்த கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, காமன் பிரைஸா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்றது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு நெக்ஸ்ட் இயர்ல இருந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா வந்திருந்தது. அதனால ஆக்சுவலா ஐஏஎஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு மோனோபோலி ஸ்டாக். இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, மார்க்கெட் டீம் வந்து என்ன பண்றாங்க, டிமாண்ட் பண்றாங்க. ஓகேங்களா? இவங்க கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி டாமினேட் பண்ணுவாங்க இவங்க வந்துட்டு. இவங்களுக்கு வந்து என்னன்னா, இப்போ ஒரு காமனைஸ் பிரைஸ் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்ட அந்த பிரைஸ் கண்ட்ரோல் அந்த எல்லாமே இவங்க விட்டு என்ன ஆயிடும், போயிடும் அது வந்துட்டு. அந்த ரெகுலேட்டரி அந்த கமிஷன் அவங்க வந்து என்னன்னா, இந்த பிரைசிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கிட்ட தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால இந்த ஷேர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு நெகட்டிவ் நியூஸா வந்து என்னன்னா ஃபீல் ஆயிட்டு, இன்னைக்கு மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 25லருந்து 27% வரைக்கும் இன்னைக்கு டவுன் கிரேட்ல வந்து போயிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். அப்கமிங் டேஸ்ல வந்துட்டு இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்றத, இந்த நியூஸோட இம்பாக்ட்டும் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் நம்ம. அதுக்கப்புறம் ஒரு ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பிரெக்கேட் ஐபிஓ வந்துட்டு இன்னைக்கு டே 1 சப்ஸ்கிரிப்ஷன் வந்து முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 0.67 டைம்ஸ் ஓவரால் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஃபுல் டைம்ஸ் இன்னும் சப்ஸ்கிரைப் ஆகல. ரீட்டெயில் கேட்டகரில பார்க்கும்போது 2.66 டைம்ஸும்,
QIP கேட்டகரியில 0.08 டைம்ஸும் பண்ணியிருக்காங்க. NII கேட்டகரியில 0.45% அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ கிரே மார்க்கெட் பிரீமியம் இன்னைக்கு டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, IPO வாட்ச்லேருந்து எடுத்த டேட்டா படி 10% அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இருக்காங்க. ஸோ நீங்க யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க, இல்ல அப்ளை பண்ண போறீங்க அப்படின்றத ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா பார்க்குறது ஒரு முக்கியமான ஒரு ஐபிஓ வந்துட்டு GNG எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓ. இன்னைக்கு வந்து டே 2 ஓட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து முடிஞ்சிருக்கு. இன்னி வரைக்கும் 27 டைம்ஸ் வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஓவராலா ரீட்டெயில் கேட்டகரியில மட்டும் 24 மடங்கு என்ன பண்ணிட்டாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. QABல வந்துட்டு 2 மடங்குகளுக்கும், NII கேட்டகரியில 68 மடங்குகளுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த GNG எலக்ட்ரானிக்ஸ் பத்தின ஐபிஓவும் அண்ட் பிரைகேட் ஐபிஓவும் நம்ம யூடியூப் சேனல்ல செப்பரேட்டாவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு வீடியோ வந்துட்டு நம்ம வந்துட்டு போட்டிருக்கோம். யாரெல்லாம் வந்துட்டு இந்த கம்பெனியோட என்ன பேசிக் பிசினஸ் இவங்க பண்றாங்க, எப்போ ஐபிஓ ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது, லிஸ்ட் ஆகுது, இத பத்தின ஃபுல் டீடைல் ரிவ்யூ வந்துட்டு அப்ளை பண்ணலாமா வேணாமா எல்லா டீடைல் ரிவ்யூவுமே நம்ம யூடியூப் சேனல்ல வந்து போட்டிருக்கோம். யாரெல்லாம் பார்க்கலையோ நம்ம யூடியூப் சேனல்ல போயிட்டு பாருங்க. கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 43% வரைக்கும் இன்னைக்கு வந்து என்னன்னா ரன் ஆயிட்டு இருக்கு. ஐபிஓ வாட்ச்ல நான் பார்க்கும்போது எதுவும் தெரிஞ்சது. இப்போ ஆக்சுவலா இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து என்னன்னா டிமாண்ட் இருந்துட்டு கிட்டத்தட்ட நிறைய இன்னைக்கு டே டு டே வந்து 27 டைம்ஸ் அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா இந்தியா குரூப் ஸ்பேசஸ் ஐபிஓ. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டே 2 சப்ஸ்கிரிப்ஷன் வந்து முடிஞ்சிருக்கு. ஓவராலா பார்க்கும்போது 2.68 டைம்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நடந்திருக்கு. ரீட்டெயில் கேட்டகரியில மட்டும் 7.32 டைம்ஸும், QAP கேட்டகரியில 1.49 டைம்ஸும், NII கேட்டகரியில 1.94 டைம்ஸும் என்ன பண்ணியிருக்காங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, பெமல் அப்படின்ற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, BEML அப்படின்ற ஸ்டாக் இன்னைக்கு மட்டும் இன்ட்ராடேல கிட்டத்தட்ட ஒரு 3% அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ரைஸ் ஆயிருக்காங்க. எதனால அப்படின்னு பார்க்கும்போது, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் MOD அப்படின்னு சொல்லுவாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இவங்க கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 293.82 கோடி அளவுக்கு இவங்க என்னன்னா, ஒரு ஆர்டர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கிடைச்சிருக்கு. அந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸ்னால இன்னைக்கு BEML வந்துட்டு 3% அளவுக்கு பாசிட்டிவ் டைரக்ஷன்ல போயிருக்காங்க. நாட்கோ ஃபார்மா ஒரு ஃபார்மா செக்டர் கம்பெனி நாட்கோ ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு கம்பெனியோடைய ஸ்டேக் வந்துட்டு வாங்குறாங்க. எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது 35.75% ஸ்டேக் வந்து என்ன பண்றாங்க, வாங்குறாங்க. ஓகேங்களா? இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஹட்காக் இன்கிராம் அப்படின்றது வந்து என்ன பண்றாங்க சொல்றாங்க. 2000 கோடி உள்ள அந்த கம்பெனியோட ஸ்டேக் என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்றாங்க 35.75% வந்துட்டு வாங்குறாங்க. இதனால இவங்க சவுத் ஆப்பிரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்மா செக்டர் என்ன பண்றாங்க, உள்ள போறாங்க அப்படின்றது நல்லாவே வந்து என்னன்னா தெளிவுபடுத்துது. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து என்னன்னா போனஸ் இஷ்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கரூர் வைஸ்யா பேங்க் என்ன பண்றாங்க, அனௌன்ஸ்மென்ட் வந்து பண்றாங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 7 இயர்ஸ்ல இதுவரைக்கும் போனஸ் இஷ்யூ வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணது இல்ல. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபர்ஸ்ட் போனஸ். கிட்டத்தட்ட 1:5 அப்படின்ற ரேஷியோல என்ன பண்றாங்க, போனஸ் வந்துட்டு அனௌன்ஸ்மென்ட் பண்றாங்க. ஓகேங்களா? 1:5 அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 ஷேர் நீங்க வச்சிருந்தீங்கன்னா, 1 ஷேர் உங்களுக்கு அடிஷனலா போனஸா உங்களுக்கு கொடுக்கப்படும். இது வந்து என்னன்னா, என்னைக்கு ரெக்கார்ட் டேட் அப்படின்னு பார்க்கும்போது 26 ஆகஸ்ட். கிட்டத்தட்ட நமக்கு இன்னொரு 1 மாசம் இருக்கு. வருடம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மாசம் இருக்கு. இந்த 1 மாசத்துல வந்து என்னன்னா, யாரெல்லாம் நீங்க வாங்குறீங்களோ, நீங்க எல்லாருமே என்னன்னா எலிஜிபிள் ஆயிடுவீங்க நீங்க வந்துட்டு. அடுத்ததா கோஃபோர்ஜ் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கிட்டத்தட்ட 5% வரைக்கும் என்னன்னா, இன்னைக்கு வந்து என்னன்னா மூவ் ஆயிருக்கு. மார்கன் ஸ்டான்லி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் என்னன்னா ஓவர் வெயிட் அப்படின்றத என்ன பண்ணியிருக்காங்க, மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குவார்ட்டர்ல நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு அப்படின்னு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, $2.1 பில்லியன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் குவார்ட்டர்ல வந்துட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆர்டர் வந்து இது பண்ணியிருந்தாங்க. பட் இந்த குவார்ட்டர்ல வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 507 மில்லியன் நியூ டீல்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வாங்கியிருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கப்புறம் சாந்தி கோல்டு ஐபிஓ வந்துட்டு நியூவா வந்து என்னன்னா மார்க்கெட்டுக்கு வந்து வராங்க. எவ்வளோ கோடி ஐபிஓ அப்படின்னு பார்க்கும்போது இஷ்யூ சைஸ் 360 கோடி அளவுல வந்துட்டு இவங்க வந்துட்டு வராங்க. கிட்டத்தட்ட 1.8 கோடி அளவு ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்ட என்ன பண்றாங்க, பப்ளிக் இஷ்யூ வந்துட்டு வராங்க. ஜூலை 25ஆம் தேதியிலிருந்து ஜூலை 29ஆம் தேதி வரைக்கும் நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணலாம். இவங்க பிரைஸ் பேண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரூ. 189 இருந்து ரூ. 199. இந்த வீடியோ வந்துட்டு பர்ட்டிகுலராகவே ஸ்பெசிஃபிக்கா இந்த வீடியோ நான் என்ன பண்ணியிருக்கேன், அப்லோட் பண்ணியிருக்கேன். நாம யூடியூப் சேனல்ல போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்ததா வந்து பார்க்கும்போது Q1 ரிசல்ட்டோட இம்பாக்ட் பார்க்கும்போது IRFC இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, குடுத்திருந்தாங்க. அதாவது என்னன்னா 11% அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, குடுத்திருந்தாங்க. அதனால இன்னைக்கு கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு
பாசிட்டிவ் டைரக்ஷன்ல மூவ் ஆயிருக்கு. ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட்டா பார்க்கும்போது ஐஆர்எஃப்சி பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல வந்து மூவ் ஆகுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னன்னா நாளைக்கு டேட் ஆக்சுவலா இது என்னன்னா 25/7/2025. ஸோ இந்த டேட்ல வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராம் ஃபினான்ஸ், பேங்க் ஆஃப் பரோடா, டாடா எலக்ட்ரானிக்ஸ், HFCL, SBI கார்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் சர்வீசஸ் லிமிடெட், ஸோ ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, SAIL வந்துட்டு. ஸோ இந்த முக்கியமான கம்பெனிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு 25/7/2025 அன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க இந்த ஷேர்ஸ்ல வந்து என்னன்னா எது எதெல்லாம் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதோட இம்பாக்ட் வந்து எப்படி இருக்குன்றத என்ன பண்ணுங்க, அனலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது இல்லாம இன்னும் நெறைய ஷேர்ஸ் பண்றாங்க. நான் ஜஸ்ட் வந்து நான் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டாக்ஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நான் வந்துட்டு கலெக்ட் பண்ண டேட்டா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னா லைக் பண்ணுங்க. அடிஷனல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்முடைய சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்குமே அது என்னன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபைனலா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும்